வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்முடைய சேனலில் த லா ஆஃப் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய செயல்களை தொடராக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர் 5 என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த பிரமிடில் இருந்து நம்முடைய மனம் எப்படி அமைதி பெற வைக்கிறது, நம்முடைய மனதை அமைதி பெற வச்சா என்ன நடக்கும், அந்த அமைதியின் மூலமாக நம்முடைய மனதிற்குள் ஏற்படக்கூடிய மாற்றம், உணர்வுகளை உணரக்கூடியது, நம்மையே நம்ம உணரக்கூடிய நிலை, இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அடுத்ததாக இந்த 6வது தொடர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாமே ஒன்று, அனைத்தும் ஒன்று, அதாவது ஆல் இஸ் ஒன் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவை வளரக்கூடிய ஒரு இடம். இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா உயிர்களும் ஒன்றாகவே இருக்கின்றன, எல்லா உயிர்களுமே ஒன்றா தான் இருக்குது அப்படின்றாரு. அதாவது நீங்கள், நான், இந்த பூமி, கிரகங்கள் அனைத்துக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையை இணைகின்றன. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், இப்படி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஒரு வாழ்க்கை, எல்லாமே உயிர் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தால் இணைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். பிரிவு, இப்போ இதில் என்ன பிரிவு இருக்குது அப்படின்னா, மனதினுடைய தோற்றம்தான் பிரிவு. உண்மையிலேயே அனைத்து உயிர்களுக்கும் ஒரே ஆதாரம்தான். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய புள்ளிகள் அந்த புள்ளிகள் எல்லாம் பாதைகள் பிரிந்தாலும் அனைத்துமே அதுக்கு பேர் கடல் தான். அது எல்லாமே கடலில் தான் நம்ம கலக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படி தான் இது எல்லாம் ஒன்று அப்படிங்கிற நிலை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா மேன்மை பெறும் பொழுது, அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயரும் பொழுது, தன்னை ஒரு பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் பெறுகின்ற பொழுது, இது எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்குள்ளே வரும். இதை வேறு ஒரு தகவல்களில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம அதுலேயும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக தேர்வு மற்றும் வளர்ச்சி. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அனுபவ சுழற்சி முடிந்து விட்டவங்க தங்களுடைய மனம், உடல், ஆன்மாவினுடைய அவகாசத்துக்கு ஏற்ப, சுய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க அடுத்த நிலைக்கு முன்னேறுவாங்க. அதாவது 3வது டென்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பயணத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா 4வது டென்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம். இது ஆனால் ஒரு விருப்பமான தேர்வு. ஏன்னா இங்கே தான் இந்த ஃப்ரீவில் அப்படின்றது வேலை செய்யுது. இவங்க விரும்புனா 4க்கு போகலாம், விரும்பலைன்னா மீண்டும் அவங்க 3லேயே பிறப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தலைவர்கள்னு சொல்லும் இல்லையா, உயர் ஆன்மாக்கள், பல உயர் ஆன்மாக்கள் அது மாதிரி தான் பிறப்பெடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ ஒருவர் இந்த பயணத்துக்கு தயாராக இருந்தால், அது அவராக இருந்தாலும் சரி, அவளாக இருந்தாலும் சரி, அவங்க சுயமாகவே உயர்வாங்க. இது யாரும் உயர்த்த வேண்டியதுதான் இல்லை, அவங்களே சுயமாக உயர்வாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 6 to 8 வகுப்பு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1வது சரியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நேர்மையான முறையில் யாரையும் பார்த்து எழுதாமல், காப்பி அடிக்காமல் நீங்கள் அப்படியே எழுதுறீங்க, அப்படியே படிக்கிறீங்க. உண்மையாலுமே நீங்கள் அதை புரிஞ்சு உணர்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு போகிற முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்மையானது. இப்போ 2ஆம் வகுப்பு, அதே போல் அடுத்து 3, இப்படி நீங்கள் ஒருவேளை 6ஆம் வகுப்பு வர்றீங்க, ஆனால் அங்கே பாடமே உங்களுக்கு எதுவுமே புரியல, நீங்கள் அப்போ தவறுகள் பண்ணுறீங்க, பார்த்து எழுதுறீங்க, காப்பி அடிக்கிறீங்க, கொஸ்டின் அவுட் பண்ண வச்சு அது மூலியமாக எழுதுறீங்க. இப்படி எழுதிட்டு 7ஆம் வகுப்பு வரும்பொழுது இந்த 6ஆம் வகுப்பை சார்ந்த விடயங்கள் பக்குவ நிலை இல்லாமல் இருந்தால் அங்கே எதுவுமே புரியாது, அங்கே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இருந்த ஒரு நிலையில் முழுமை பெறவில்லை. எப்பொழுது ஒரு நிலையில் நாம் முழுமை பெறவில்லையோ அப்பொழுது நாம் அடுத்த நிலைக்கு போனோம் அப்படின்னாலும் அந்த நிலை நமக்கு புரியாது. அப்போ இங்கே வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம இங்கே வாழ வந்திருக்கோம், இந்த உயிரை முன்னேற்றணும், இந்த ஆன்மாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கப்ப நம்ம அந்தந்த நிலைகளை சரியாக முடித்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றது அந்த ஹார்வெஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பூமி அப்படிங்கிறது
அதாவது மாறுகின்ற நிலையில் இருக்குதா? இப்போ எப்படி இருக்குது பூமி அப்படின்னா, பூமி 4ஆம் டென்சிட்டியில் போகிறதுக்கு தயாராகிட்டுருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதுக்காக அடாப்ட் ஆகிறதுக்கு சில இடர்பாடுகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பூமியில் வந்து இப்போ வந்து பழைய நினைவுகள், பழைய செய்திகள், பழைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, சிந்தனைகள், அதனுடைய பாதிப்புகள்னால இந்த மாற்றம் இன்னும் முழுமை பெறலை. அப்போ பழைய வீட்டிலேருந்து நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், இல்லை பெண்கள் ஒரு இடத்துல பிறந்த இடத்துலேருந்து புகுந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த நினைவுகள் எப்படி அவங்கள மாற்ற முடியாதோ, அந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே இருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த பூமி அந்த புதிய டென்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ வில் அப்படின்னா என்னென்னா, அடிப்படை கொள்கை. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அதை செய்ய போகிறதில்ல, அறிவுறுத்திடுவாங்க. எல்லாமே ஆன்மாக்கள் உங்களுக்கு அறிவுறுத்திடுவாங்க. அந்த எண்ணத்தில் தோன்ற செய்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த எண்ணத்தை எல்லாம் உருவாக்க முடியாது. அதாவது உங்களுடைய தேர்வை அவங்க மதிக்கிறாங்க. நீங்களாக எது வேணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுப்பு தான் சரியானது, அதுதான் உங்களுடைய உண்மையான ஆன்மாவினுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிடுறீங்க, ஆனால் அதில் மாற்றம் வருமானம் வராது. ஏன்னா அந்த புத்தகத்தை உணர்ந்து அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் தேவைன்னு நீங்கள் முடிவெடுத்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் அதை வாங்கினா மட்டும்தான் அதுக்குள்ள செய்திகளை உங்களால் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ அது மாதிரி தான் அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் தேர்ந்தெடுப்புக்கானது. உங்கள் வாழ்க்கை எப்படி அமையணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேர்ந்தெடுப்புக்கானது தான் அந்த ஒரு அமைப்பு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேவையாளருடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பல கிரகங்கள்லேருந்து ரொம்ப வாழ்வடாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், சோல்ஸ் எல்லாம் வந்து சேவைக்காக ஒன்றிணைந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு காஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பூர்வமான சேவை அமைப்பு அல்லது வழிகாட்டல், ஹீலிங் எவாலுவேஷன் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். பலர்கிட்ட பயிற்சியை பங்கிடும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல், அதாவது அந்த ஆன்மீக அறிவு வந்து இன்னும் உங்களுக்கு உயரக்கூடும். அப்போ அதுக்காக தான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது. இது எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணுறாங்க. அப்போது இந்த ஹீலிங்கை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மனம், உடல், ஆன்மா இது எல்லாமே சமநிலையை உணர்ந்த வெளியில் நோ டிஸ்ஹார்மோனி, ஆல் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய நிலையில் அது வரணும். அதாவது இதுக்கு எளிதான ஒரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடல் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த தண்டு பகுதி தான் உடல் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில் இருக்கக்கூடிய கிளைகள் தான் மனம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இலைகள் தான் உங்களுடைய ஆன்மா அப்படின்னு வச்சுக்கிட்டா, இது மூன்றும் எப்படி அந்த மரத்திற்கு மிக முக்கியமானதோ அதே போல் தான் நம்மளுடைய உடல், ஆன்மா, மனம் இது எல்லாமே. இப்போ வந்து நமக்கு கண்ணீர் வருது அப்படின்னா, நான் ஒரு முழுமையான உயிர் அப்படிங்கிறத நான் என்றைக்கு உணர்றேனோ அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு உயிர், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் உயிர், அவங்களும் உயிர் தான் அப்படின்னு என்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்களை பற்றிய ஒரு குறை கூறுதலோ இல்லை அவங்கள பற்றிய ஒரு வேறுபாடோ நமக்கு வராது. இது நான் சொன்னால் வந்துடுமா அப்படின்னா, நீங்கள் இதை கேட்டால் வந்துடுமா அப்படின்னா, இல்லை, இதை கேட்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குனாலே உங்களுடைய ஃப்ரீவில் படி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கிறீங்க, நீங்களே உங்களை ஹீலிங் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதற்கு தேவையான தகவல்களை நீங்கள் தேடுறீங்க, அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கிது, யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்குது. இந்த தகவல்களை கேட்டதுக்கு பிறகு, ஆகா இது அற்புதமான தகவலாக இருக்குதே, இது நம்மளுக்குள்ளே மாற்றிக்கலாம் அப்படின்னு தோணுதா, அப்போ நீங்கள் சரியான முன்னேற்றத்தில், இது என்ன தகவல், ஒன்றும் பெரிய தகவல்கள், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் அந்த நிலைக்குள்ளே வரலை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த பாகத்தில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற விஷயமும், இந்த சுய விருப்பம், ஹார்வெஸ்ட், அதை பொறுத்து தான் அந்த ஆன்ம முன்னேற்றம் அடையுது. இந்த பூமி 4வது டென்சிட்டிக்குள்ளே மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், நம்மளுடைய ஃப்ரீவில் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, அதை சரியாக பயன்படுத்தணும். பல ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஹீலிங் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விடயங்களை நம்ம சொல்கிறோம். இதுக்காக நீங்கள் தியானம், மெடிடேஷன் எப்பயுமே உயர்ந்த நிலையில் அதை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய சிக்கல்கள், உங்களுடைய இதெல்லாமே வந்து அதிலேயே ஹீலிங் ஆகும். உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அதற்கு நல்ல விடயங்கள் என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதை குறித்து நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க, நன்றி பட்டியலை எழுதுங்க. இதன் மூலியமாக உங்களுக்குள்ளேயே இந்த சவால்கள் தீர்ந்து போகும்.
பலரை வந்து நீங்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களோட யூனிட்டியாக உங்களோட மாதிரியே உள்ள எண்ணங்கள் உள்ளவங்களோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணுறப்பையோ இல்லை அவங்க கூட இருக்கிறப்பையோ உங்களுக்கான ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அந்த ஒரு யூனிட்டி வைப்ரேஷன் நடக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு உங்களை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த 6வது பகுதியில் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த தொடர்களில் இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களோட இணைக்க தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.